இந்த உலகத்தில் பல பறவைகள் வெறுக்கக்கூடிய ஒரு பறவைனா அது ஆந்தை தான். இதுக்கு என்ன காரணம்? ஆந்தைகள் இது மாதிரி வாந்தி எடுக்கும். இது வாந்தி தானா? ஏன் இந்த மாதிரி எல்லா ஆந்தைகளுமே பண்ணுது அப்படின்றதையும், ஆந்தைகள் இரவு நேர வேட்டையாடுகள் கணக்கச்சிதமாக எப்படி வேட்டையாடுறாங்க, அதுக்கு என்னெல்லாம் காரணம் அப்படின்றதையும், ஆந்தைகளோட முழு வாழ்வியலையும் பல சுவாரஸ்யமான தகவல்களை இன்றைக்கி பார்த்துடலாம். இந்த உலகத்தில் அண்டார்டிகா தவிர எல்லா இடங்கள்லையும் பரவலாக காணப்படுறது தான் ஆந்தைகள். 200க்கும் அதிகமான இனங்கள் இருக்குது. இந்த ஆந்தைகளோட வாழ்வியலை முட்டையிலேருந்து பார்க்கலாம். ஒரு ஆண் ஆந்தை, ஒரு பெண் ஆந்தை ரெண்டுமே இணை சேர்ந்த பின்னாடி 2லேருந்து 5 முட்டைகள் வரைக்கும் கூட இனம். இது இனத்துக்கு இனம் மாறுபடுது. பெரிய வகை ஆந்தைகள் அப்படின்னா 6 முட்டைகள் வரைக்கும் கூட வைக்கும். இந்த முட்டைகளை ஒரு மாதத்துலேருந்து 40 நாள் வரைக்குமே அடகாத்து குஞ்சுகள் வெளிவர ஆரம்பிக்குது. பொதுவாக எல்லா பறவைகள்லையுமே ஆண் பறவை பெண் பறவை ரெண்டுமே அடகாக்கும். ஆனால் நம்ம ஆந்தைகளில் பெண் பறவை மட்டும்தான் அடகாக்கும். ஆண் பறவைகளுக்கு வேறு ஒரு வேலை இருக்குது, அதுதான் உணவு எடுத்துகிட்டு வந்து கொடுக்கறது. அதாவது பெண் பறவைகள் முட்டைகள் அடைகாத்துட்டு இருக்கும்பொழுது இந்த ஆண் பறவைகள் தான் இந்த பெண் பறவைக்குமே இறை எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். இந்த குஞ்சுகள் வெளிவந்துட்டாலும் அந்த குஞ்சுகளுக்கும் சேர்த்தும் இந்த பெண் பறவைகளுக்கும் சேர்த்தும் இந்த ஆண் பறவைகள் தான் இறையை சேகரிச்சுட்டு இதுக்கு கொடுக்கும். இந்த குஞ்சுகள் கிட்டத்தட்ட 2 மாதத்துலேருந்து 3 மாதத்துக்குள்ளே ரெக்கைகள்லாம் வளர்ந்து பறக்க ஆரம்பிச்சிடும். பறக்க ஆரம்பித்த பின்னாடியும் சில வாரங்கள் இந்த தாய் பறவை தந்தை பறவை தான் உணவு ஊட்டி வளர்க்கும். அதுக்கப்புறம் தனித்து வாழ ஆரம்பிக்குது. ஒரு குஞ்சானது தன்னுடைய இனப்பெருக்க வயதடைகிறதுக்கு 1 வருஷத்துலேருந்து 2 வருஷங்கள் வரைக்கும் கூட ஆகும். இது இனத்துக்கு இனம் கொஞ்சம் வேறுபடுது. சரி, இப்போ இனப்பெருக்க வயசு வந்துட்டாங்க அப்படின்னா இந்த பெண் பறவைகளை கவர்றதுக்கு ஆண் பறவைகள் பல வேலைகள் செய்யும். அதாவது வித்தியாசமான குரல்களை எழுப்பி பெண் பறவைகளை கவர முயற்சி பண்ணும். இன்னும் ஒரு சில இனங்களில் ஆண் பறவைகள் இந்த பெண் பறவைகளுக்கு இறை எடுத்துகிட்டு கொடுக்கும். பார்த்தியா, என்னால் நல்ல நல்ல உணவுகள்லாம் எடுத்துகிட்டு கொடுக்க முடியும், நம்ம 2 பேர் இணை சேர்ந்துட்டோம் அப்படின்னா உனக்கும் சரி குஞ்சுகளுக்கும் சரி இறையெல்லாம் எடுத்துகிட்டு பத்திரமா பார்த்துப்பேன் அப்படின்ற மாதிரி இறைகள்லாம் எடுத்துகிட்டு கொடுத்து பெண் பறவைகளை கவர முயற்சி பண்ணும். இந்த ஆண் பறவை பெண் பறவை ரெண்டுக்குமே பிடிச்சி போச்சுன்னா ஒன்றா சேர்ந்து வாழ ஆரம்பிப்பாங்க. அதுக்கு இவங்களுக்கு ஒரு கூடு தேவைப்படும். ஆந்தைகள் பொதுவாக கூடு கட்டுறது கிடையாது. வேறு பறவைகள் விட்டு சென்ற கூடுகள்லையோ இல்லை குகைகள்லையோ இந்த மாதிரி இடுக்கு உள்ள பகுதிகள்லையோ இந்த மாதிரி இடங்கள்ல தான் வசிக்க ஆரம்பிக்கும். ஆண் பறவை பெண் பறவை ரெண்டுமே இணை சேர்ந்த பின்னாடி மறுபடியும் முட்டை வச்சு மறுபடியும் வாழ ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் இவர்களோட வாழ்வியலாக இருக்குது. ஆந்தைகளோட உணவு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சின்ன சின்ன பாலூட்டிகள், பூச்சிகள், பறவைகள், ஏன் பறவைகளின் முட்டைகள், குஞ்சுகள் இப்படின்னு எல்லாத்தையுமே ஒரு கை பார்த்துருவாங்க. ஒரு சில ஆந்தை இனங்கள் மீன்களை கூட வேட்டையாடும். இந்த ஆந்தை இனங்களுக்கு வாழ்நாள் எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட 10லேருந்து 20 வருடங்கள் கூட இருக்குது. இது பறவை இனத்திற்கு இனம் வேறுபடுது. ஆந்தைகள் வேட்டையாடுறதுல கணக்கச்சிதமாக செயல்படும். இதுக்கு காரணம் அதனுடைய முக்கியமான 3 பகுதிகள்: கண்கள், காதுகள், ரெக்கைகள். இந்த ஆந்தைகள் இரவு நேர வேட்டையாடிகள். சரி, கண்கள் இதுக்கு எவ்வளவு துல்லியமாக வேட்டையாடுறதுக்கு உதவி பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். பொதுவாக எல்லா பறவைகளுக்குமே கோள வடிவ கண்கள் இருக்கும், ஏன் மனிதர்களுக்கு கூட. ஆனால் நம்ம ஆந்தைகளுக்கு மட்டும் உருளை வடிவ கண்கள் இருக்குது. இதில் என்ன வேறுபாடு அப்படின்னா, கோள வடிவ கண்கள் அப்படின்னா நம்மளால் கண்களை இப்படி இப்படி இந்த மாதிரி கருவிலியை வலது பக்கமோ இடது பக்கமோ தலையை ஒரே மாதிரி வச்சுக்கிட்டு நம்மளால் பார்க்க முடியும். ஆனால் ஆந்தைகள்னால் அந்த மாதிரி பார்க்க முடியாது. ஏன்னா இவர்களுடைய கண்கள் உருளை வடிவத்தில் இருக்குது. நேராக ஒரே சைடு தான் பார்க்கும். ஆனால் ஒரே இலக்கை துல்லியமாக பார்க்கக்கூடிய ஆந்தைகளுக்கு தன்மை இருக்குது. ஆந்தைகள் கிட்ட இருந்து குச்சி செல்களுடைய விகிதம்ன்றது ரொம்பவே அதிகமாக இருக்கும். கூம்பு செல்கள் கம்மியாக இருக்கும். இந்த குச்சி செல்கள் அப்படின்னா என்னென்னா, இந்த குச்சி செல்கள் அப்படின்றது வெளிச்சத்தை உணரக்கூடியது. இந்த கூம்பு செல்கள் அப்படின்றது வண்ணங்களை உணரக்கூடியது. நம்ம ஆந்தைகளுக்கு குச்சி செல்கள் விகிதம் அதிகமாக இருக்கும். இதனால் குறைந்த வெளிச்சத்தில் கூட ரொம்ப துல்லியமாக பார்க்க முடியுது. ஆனால் கூம்பு செல்கள் அந்த விகிதம் இதுக்கு கம்மியாக இருக்குது. அதனால் வண்ணமயமாக ஆந்தைகள்னால் பார்க்குறது ரொம்பவே குறைவாக இருக்குது. ஆந்தைகளுக்கு கருப்பு, வெள்ளை, சாம்பல் நிறம் இதை மட்டும்தான் அதிகமாக துல்லியமாக பார்க்க முடியுது. அப்புறம் ஆந்தைகளுக்கு பகல் நேரத்தில் கண் தெரியாது அப்படின்னு சொல்லி ஒரு வித பொருளியலாக இருக்குது. ஆனால் ஆந்தைகளுக்கு பகல் நேரத்தில் கண்கள் தெரியத்தான் செய்யும். ஆனால் இதுக்கு குச்சி செல்கள் அதிகமாக இருக்கிறதுனால பகல் நேரத்தில் அதிக அளவு வெளிச்சம் உள்ளே வரும். அந்த அதிக அளவு வெளிச்சத்தை தாங்கக்கூடிய இதனுடைய தகவமைப்பு இதுக்கு இல்லை.
அதனால் ஒரு மாதிரி மங்கலாக தான் தெரியும் பகல் நேரத்தில், அதிக வெளிச்சம் இருக்கிறனால. ஆனால் ஆந்தைகளுக்கு பகல் நேரத்துலையும் கண்கள் தெரியும். சரி, ஆந்தைகளோட கண்கள் உருளை வடிவத்தில் இருக்கிறனால ஒரே நேர்கோட்டில் தான் பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னேன். அப்போது பின்னாடி வர்றது, இந்த பக்கங்களில் வர்றது அப்படின்லாம் அதெல்லாம் எப்படி பார்க்கும் அப்படின்னா, இதுக்கு தலை வந்து உதவி பண்ணுது. அதாவது அதனுடைய கழுத்து பகுதி. இப்போது மனிதர்களோட கழுத்து பகுதின்னு எடுத்துட்டோம்னா 7 எலும்புகள் இருக்கும். ஆனால் நம்ம ஆந்தைகளுக்கு 14 இருக்கும். இந்த 14 எலும்புகள் இருக்கிறனால இதனால் முழுவதுமாக கிட்டத்தட்ட 270 டிகிரி வரைக்கும் தன்னுடைய தலையை ஃபுல்லாக திருப்பி பார்க்க முடியும். வேட்டைக்கு முக்கியமாக உதவக்கூடிய இன்னொரு பகுதியான காது. அந்த காதுக்கு வருவோம். ஆந்தைகளில் ஒரு சில இனங்களில் காது பகுதி வந்து சமமாக ஒரே நேர்கோட்டில் இல்லாமல் மேலையும் கீழையும் இந்த மாதிரி அமைஞ்சிருக்கும். இதுக்கு காரணமும் இருக்குது. இதுதான் ஒளியை வந்து கிட்டத்தட்ட முப்பரிமாணத்தில் காட்டக்கூடிய, அதாவது 3D டைமென்ஷனில் கேட்கக்கூடிய துல்லியமான ஒளியை கொடுக்கக்கூடிய அமைப்புக்காகத்தான் இந்த மாதிரி இருக்குது. இது இப்படி இருக்கிறதுனால என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா, இந்த ஒளியானது ஒரு ஒளி வரும்பொழுது இந்த காதிற்கு வந்தடையும் அந்த நேரத்தை விட இந்த காதிற்கு வந்தடையும் அந்த நேரம் வந்து ரெண்டுக்குமே ஒரு சின்ன வித்தியாசம் ஏற்படுது. இந்த வித்தியாசத்தை வச்சுக்கிட்டு அந்த ஒளியானது வலது பக்கம் இருந்து வருகிறதா இடது பக்கம் இருந்து வருகிறதான்னு அது ஓகே, அது உணர்ந்துடும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒளி வந்து கீழேருந்து வருதா இல்லை மேலேருந்து வருதா அப்படின்றத துல்லியமாக உணர முடியுது. மனிதர்களால் அந்தளவுக்கு துல்லியமாக உணர முடியாது. ஏன்னா நம்மளுக்கு ஒரே பகுதியில் இருக்குது. மனிதர்களாலும் உணர முடியும், ஆனால் ஆந்தை அளவிற்கு அப்படி உணர முடியாது. மற்ற பறவைகளுக்கும் இதே நிலை தான். அப்புறம் வேட்டையாடுறதுக்கு முக்கியமாக பயன்படுறது, அதாவது வேட்டையாடும் வெற்றியின் சதவீதத்தை அதிகப்படுத்துறது இந்த ரெக்கைகள். இந்த ரெக்கைகள் வந்து இந்த ஆந்தைகளுக்கு சத்தமே இல்லாமல் போகிறதுக்கு உதவி பண்ணுது. அது எப்படி மற்ற பறவைகளுக்கெல்லாம் சத்தம் வருது, இதுக்கு வரல அப்படின்னா அதுக்கு காரணங்கள் இருக்குது. இந்த மாதிரி சத்தமே இல்லாமல் பறக்கிறதுல ஆந்தைகள் தான் இருக்கிறதே உலகத்திலே முதலிடம். வௌவால்கள் இதெல்லாம் கூட சத்தம் இல்லாமல் பறக்கும். ஆனால் ஆந்தைகள் அளவிற்கு சத்தம் இல்லாமல் பறக்கிறதே எந்த பறவையுமே கிடையாது. இதுக்கு முக்கியமான காரணம் வந்து ஆந்தைகளோட ரெக்கைகள் அதனுடைய நுனி பகுதியில் சீப்பாக பற்கள் போன்ற அமைப்பில் இருக்கும். இப்போது நம்ம கையவே எடுத்துக்கிட்டோம்னா இப்படி நம்ம கையை அசைக்கும் பொழுது காற்றினுடைய சத்தம் எழும்புகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இதுவே இப்படி இருந்துச்சு அப்படின்னா, இப்போ நம்ம கையை அசைக்கும் போது இதனுடைய காற்றின் ஒலி வந்து அதை விட கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி இதனுடைய பற்கள், இதனுடைய ரெக்கையின் அமைப்பு வந்து பற்கள் மாதிரி சின்ன சின்னதாக சீப்பு மாதிரி இருக்கிறனால ஒலி குறையுது. அது மட்டும் இல்லாமல் இதனுடைய இறக்கைகள் வந்து ரொம்பவே பஞ்சு போன்று மிருதுவாக இருக்கும். இதனால் ஒன்றுடன் ஒன்று உராயும் பொழுது எந்த ஒரு சத்தமுமே வர்றது கிடையாது. அதுவும் இந்த ஆந்தைகள் வந்து பறக்கும் பொழுது தன்னுடைய இறக்கைகளை மெல்ல அசைத்து பறக்கக்கூடியது. இதனாலேயும் தான் ஆந்தைகள் பறக்கும் பொழுது எந்த ஒரு ஒளியுமே ஏற்படாது. இப்போது நம்ம வண்டியெல்லாம் ஓட்டிகிட்டு இருக்கும்போது பின்னாடி மின்சார வண்டி வந்துச்சுன்னா நம்மளுக்கு எந்த ஒரு சத்தமே கேட்காது. டே எங்கேருந்துடா வந்து அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு சந்தேகம் வரும். அதே மாதிரி தான் நம்ம ஆந்தைகளும் வேட்டையாட போயிடுச்சு அப்படின்னா அந்த வேட்டையாடப்பட்ட அந்த உயிருக்கு வந்து டே எப்படா வந்து என்னை தூக்கிட்டு போனேன், எங்கேருந்துடா வந்து அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். சரி, ஆந்தைகள் வந்து வாந்தி மாதிரி ஏதோ வெளியெடுக்கும்னு சொன்னீங்களா, அந்த விஷயத்துக்கு வருவோம். எல்லா ஆந்தைகளுமேவும் சாப்பிட்ட பின்னாடி ஒரு 6 மணி நேரத்துலேருந்து 10 மணி நேரத்துக்குள்ளே இந்த மாதிரி வெளியே ஒன்று கக்கும். இது என்ன அப்படின்னா, இப்போது ஒரு ஆந்தை வந்து ஒரு எலியவே சாப்பிடுதுன்னு வச்சுக்குவோம். ஆந்தைகள் அப்படியே விழுங்கிடும். இதனுடைய வயிற்று பகுதியில் 2 பகுதிகள் இருக்குது. ஒன்று ப்ரோவென்டிகுலஸ், இன்னொன்று கிசர்ட் அப்படின்னு சொல்லி. இந்த எலியானது நேராக இந்த ப்ரோவென்டிகுலஸ்க்கு உள்ளே வந்துடும். இந்த இடத்துல வந்து அது கூழ்ம பகுதி எல்லாத்தையுமே உறிஞ்சிட்டு இந்த செரிக்க முடியாத இந்த எலும்புகள், பற்கள், ரோமங்கள், நகங்கள் இது எல்லாத்தையுமே இந்த கிசர்ட் பகுதிக்கு அனுப்பி விட்டுரும். இந்த பகுதி வந்து அந்த எலும்புகள், இந்த நகங்கள் எல்லாத்தையுமே ஒரு சேர உருண்டை மாதிரி செஞ்சு மறுபடியும் அதை உணவு குழாய் வழியாக மேல் நோக்கி தள்ளி விடுது. அதைத்தான் ஆந்தைகள் வந்து வெளியே வாந்தியாக எடுக்குது. ஆனால் அது வாந்தி கிடையாது. ஏன்னா வாந்தி அப்படிங்கிறது கூழ்ம பகுதி, நம்ம சாப்பிட்ட எல்லாமே சேர்ந்து வெளிவர்றது. ஆனால் ஆந்தைகள் எடுக்கக்கூடிய அந்த பெல்லட்ஸ் வந்து வாந்தி கிடையாது, அது செரிக்கப்படாத உணவுகளை வெளியே தள்ளுது. சரி, பல பறவைகள் ஆந்தைகளை வெறுக்குதுன்னு சொன்னீங்களா, அந்த பகுதிக்கு வருவோம். அதாவது ஆந்தைகள் வந்து இரவு நேர வேட்டையாடிகள். இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இரவு நேரம் மற்ற நேரம் எல்லா பறவைகளும் தூங்கிட்டு இருக்கும். அந்த நேரத்தில் போய் சின்ன சின்ன பறவைகளையுமே வேட்டையாடும், முட்டைகளை, ஏன் பறவைகளின் குஞ்சுகளை கூட வேட்டையாடும். இதனாலேயும் இந்த ஆந்தைகளை பார்த்தாலேயும் பல பறவைகளுக்கு
இவை சரியான எதிரி அப்படின்னு சொல்லிட்டு பகல் நேரங்கள் ஆந்தைகள் எங்கேயாவது தெரிஞ்சுச்சு அப்படின்னா மற்ற பறவைகள் எல்லாமே சேர்ந்து அதை விரட்டி விட முயற்சி பண்ணும். ஏன்னா இது இரவு நேரத்தில் இருக்கிறனால இது பறக்கிறதும் தெரியாது, இரவு நேரத்தில் மற்ற பறவைகள்னால வெளிச்சத்துலையும் பார்க்க முடியாது. இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கிறனால மற்ற பறவைகள் எல்லாமே இந்த ஆந்தைகளை கொஞ்சம் வெறுக்கத்தான் செய்யுது. இந்த ஆந்தைகள் பல வகைகளில் பல பறவைகளுக்கு தொல்லைகளாக இருக்கத்தான் செய்யுது. சரி, இந்த ஆந்தைகள் மனிதர்களுக்கும் சரி விளைநிலங்களுக்கும் சரி பல வகைகளில் உதவி செய்யுது. அது என்னென்னா, விளைநிலங்களில் முக்கியமாக இந்த வெட்டுக்கிளிகள், இந்த பூச்சிகள், ஏன் எலிகள் முக்கியமாக இதெல்லாம் பல தொல்லைகள் கொடுக்கும் விவசாய நிலங்களுக்கு. இந்த விவசாய நிலத்தை இந்த எலிகள் என்ன பண்ணும் அப்படின்னா, பயிர்களை போய் சாப்பிட்றது, விதைகளை போய் சாப்பிட்றது, ஏன் காய்கறிகள், பழங்கள், அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏதாவது தானிய கிடங்கு மாதிரி ஏதாவது சேமித்து வச்சுருந்தோம்னா அங்கே போய் அட்டகாசம் பண்ணி எல்லாத்தையுமே காலி பண்ணி விட்டுரும். அது மட்டும் இல்லாமல் இது கழிவுகளை, சிறுநீர் கழிவுகள்லாம் வெளியேற்றும் போது அந்த உணவு பகுதி எல்லாமே வீணாக போயிடும். அதையும் மீறி நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா இதனால் பல நோய்கள் நம்மளுக்கு உண்டாக வாய்ப்பு இருக்குது, நமக்கு மட்டும் இல்லாத மற்ற கால்நடைகளுக்கும் கூட. இந்த மாதிரி எலிகள்னால பல தொல்லைகள் இருக்குது, விவசாய நிலத்துலையும் சரி மனிதர்களுக்கு நோய் பரப்புறதுலையும் சரி. இந்த எலிகளை கட்டுப்படுத்துறதுல முக்கியமாக நம்ம ஆந்தைகள் முக்கியமான இடம் வகிக்கிறாங்க. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆந்தையானது 1லேருந்து 3 எலிகளையாவது பிடிச்சி சாப்பிட்ரும். ஏன் பெரிய வகை ஆந்தைகள்னால் 5லேருந்து 8 எலிகளை கூட வேட்டையாடிடும் ஒரு நாளைக்கு. இந்த மாதிரி எலிகளை வேட்டையாடி நம்மளுக்கும் நம்ம விவசாய நிலங்களுக்கும் முக்கிய பங்கு ஆற்றுறது. விவசாய நிலங்களுக்கு நம்மளுக்கு மட்டும் கிடையாது, இந்த இயற்கையின் உணவு சங்கிலிக்கு முக்கியமான பங்கு வகிக்கிறதும் நம்ம ஆந்தைகள் தான்.